வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து புக் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி புத்தக பின்புற வினாக்கள் எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையிலேயே பதிவு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தனிப்பட்ட ஒரு இயல்லையும் நம்ம பார்த்துடலாம். பாடக்கருத்துக்களாக பார்த்துடலாம். இயல் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொழி, அமுத ஊற்று 2 இருக்குது. மொழி அப்படிங்கும் பொழுது அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், ஏறட்டோர மொழிதல், இதெல்லாம் மொழியை பற்றினது. நம்ம தமிழ் மொழியை பற்றினது. அமுத ஊற்று அப்படிங்கிறது கீழே உரைநடையின் அடிநலன், எழுத்து, சொல் அப்படிங்கிற இலக்கண பகுதி இருக்குது. 9 இயல் இருக்கும். ஒரு பகுதியிலையுமே பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முதல் இயல் வந்து நம்மளுக்கு மொழியை பற்றின கருத்துக்கள் இருக்கும். 2வது பாடம் வந்து இயற்கை, சுற்றுச்சூழல் பற்றியான கருத்துக்கள் இருக்கும். அடுத்தது 3வது இயல் வந்து பண்பாடை பற்றிய கருத்துக்கள் இருக்கும். 4வது அறிவியல் தொழில்நுட்பம், 5வது கல்வி, 6ஆம் தகவல் வந்து கலை, அழகியல், புதுமைகள், 7ஆம் இயல் வந்து நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, சமூகம், அரசு நிர்வாகம், 8ஆம் இயல் அறம், தத்துவம், சிந்தனை, 9 மனிதம், ஆளுமை. ஸோ இவ்வாறு ஒவ்வொரு பகுதியும் 9 இயலுமே விதவிதமாக தலைப்புகள் கீழே வந்து நம்மளுக்கான தகவல்கள் வந்து பகிர்ந்திருப்பாங்க. மிகவும் பயனுள்ள வகையில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கும் சரி, நம்மளுக்கு பொது தேர்வுக்கும் சரி, நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எது முக்கியமான கருத்து, முக்கியம் இல்லாத கருத்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு படித்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இயல் 1 மொழி அப்படிங்கிற இதில் அமுத ஊற்று அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்னை மொழியே, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இதனோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்பில் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. இது மனப்பாட பாடல். செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற தலைப்பில் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ளக் கனல் மூல செந்தாமரைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த பாடல் இப்போ வந்து வாசிச்சாச்சு. இதில் எப்படி பாடலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூல செந்தாமரைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பில் பாடலோட பொருள் வந்து அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் இழைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே 10 பாட்டே 8 தொகையே 14 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே சொல்லுதற்குரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு வெறித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் உலகுகின்றோம் என்பதுதான் பாடலோட கருத்து. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சச்சிதானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு கா. சச்சிதானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகளில் உள்ள பாடல்கள், அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளிப் பறவைகள் என்ற நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இவர் எழுதிய நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, 100 நூறா, கொய்யாக்கனி, கொத்து கொத்தா, பாவிய கொத்துலையா கொத்து, கனி, என்பது, மகுபுக வஞ்சி, பள்ளிப்பறவைகள் அப்படி. அதாவது உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகுபுக வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படிச்சிருக்காரு. இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. அடுத்தது இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல் ரொம்ப முக்கியம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அப்போ 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக கேட்பாங்க. அதில் முதலாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நற்றிணை. அடுத்தது நல்ல அப்படின்னு அடைமொழி பெற்றிருக்கிறது நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒத்த பதிற்றுப்பத்து. அப்போ பரிபாடலை எப்படி சிறப்பிக்கிறாங்களோ ஓங்கு பரிபாடல்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்க. கற்றறிந்தார் ஏற்றுவது எது அப்படின்னு சொல்கிறா, கற்றறிந்தார் ஏற்றும் களியோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அகம்புறம் அப்படின்னு சொல்லி அகநானூறு, புறநானூறு அப்படின்னு இத்திரத்த 8 தொகை அப்படின்னு இந்த மாதிரி இதுக்குள்ளே இருந்தே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது தமிழ் சொல் வளம், தேவநேய பாவனர். இதோட உரைநடை. இது முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதை முதல் செய்யுள் மட்டும் நம்ம ஒன்றா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அந்த வகையில் நம்ம அன்னை மொழி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக அடுத்த வர தொகுதியில் நம்ம 2வது பகுதி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இயல் 1 2வது பிரிவாக நம்ம அதை பார்த்துடலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போட்டித் தேர்வு என்னும் பொழுது, பொதுத் தேர்வு என்னும் பொழுது இது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த லைன் வேணால் கொடுத்துட்டு இது எதில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதனால் எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் நம்ம இதை முழுசாக பேசுகிறோம். ரைட்டா? நன்றி.